ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபால் காய்ஸோட ரீமேக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த லெவல் தான் வந்துருக்கு. கரெக்டாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் போய் அங்கே ஃபோட்டோவில் இருக்க அந்த ஃப்ரூட்டில் போய் நிற்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். இல்லை நல்ல விஷயம் என்னன்னா இப்படி தள்ளி விட்டுறலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா வந்திருக்கு. சிச்சோ, நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, நான் தள்ளி விடல. எல்லாம் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்காங்க. ஆரஞ்சு பழம் எங்கே? ஆரஞ்சு பழம் எங்கே? அது ஆரஞ்சு இல்லைடா, ஆரஞ்சு பழம் எங்கடா? எங்க ஆரஞ்சு பழத்தையே காணாமல் போய் நான் ஊண்டுட்டேன். என்ன உருண்டுக்கிட்டே இருக்கு? இன்னும் எலிமினேட் கூட ஆகலை. இன்னும் எலிமினேட் ஆகாமல் இருக்கேன் நான். என்னாச்சு? ஏதோ புது பக்கு. இருங்க, நான் போய் வேறு மேட்ச்சில் ஜாயின் ஆகிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் வேறு மேட்ச்சில் மறுபடியும் ஃபுல்லாக வேறு மேட்ச்லேயும் ஜாயின் ஆகும்ல, ஃபுல்லாக வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனேன். ஓகே, வந்துட்டேன். ஓகே, மறுபடியும் லோட் ஆகுது. மறுபடியும் என்ன வரப்போகுது? ஓகே, இந்த ரவுண்டு இது நிறைய பேருக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இதில் இந்த மாதிரி கீழே விழணும். ஒரு சில பிளாக் கலர் கலராக இருக்கும், ஒரு சில பிளாக் விழுந்துடும். அது எந்த பிளாக்னு குவாலிஃபை ஆகிட்டேன். எனக்கு பயந்துடுச்சு ஒரு செகண்டில், இல்லை நவுறு முடியலன்ட்டு. சரி வாங்க அடுத்த கேம் உள்ள வரலாம். என்ன கேம் வரப்போகுது? ஓகே, கிங் லெவல் தான் வந்திருக்கு. என் பக்கத்துலேயே ஒரு கிங் இருக்குது, அதை பிடிச்சிடலாம். குர்ரா கிங்கு, குர்ரா. ஓடுறாங்க. குடுத்துட்டான். ஓடுறா தம்பி, ஓடுறா. வாடா நேடா, நீ வீரனா? குடுறா கிங்க. நான் தாண்டா கிங்கு. குடுங்கடா. அடி, ஒருத்தன் ஓடுறான் போட்டு தப்பிச்சு. ப்ளூ குர்ரா, நான் தாண்டா கிங்கு. டேய் கிங்குடா நானு. குடுங்கடா. டே குடுங்கடா. டே ஒரே கிங்கு. நான் தான் கிங். விடுங்க. வயலட் புஷ்டாங்க. 2 கிங் இருக்கானுங்க. நீ மேலே போனாதான் உனக்கு ஈஸியாக அந்த கும்பலில் டக்குன்னு பிடிச்சிடலாம். ஓகே, நான் கிங் ஆகிட்டேன். அது மட்டும் போதும். ஓரமாக எங்கேயோ ஒழிஞ்சுக்க போயிட்டு இந்த அடியில் கூட போய் எங்கேயோ ஒழிஞ்சுக்கோ. ஓகே, நான் இங்கே அமைதியாக நின்றுக்கிறேன். அது பிடிங்கினாங்க. ஓடுறோம். சிச்சோ, நான் வேற யார்கிட்டனா போய் ட்ரை பண்ணணும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்கி டைம். இன்னும் ரொம்ப நேரம். ஓகே, கடைசி நேரத்தில் நான் போய் அங்கேருந்து தலை மேலே குடிச்சு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்த கேம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, வேறு ஒன்று வந்திருக்கு. இதில் நீங்கள் வேகமாக போகிறதுல தான் யார் வின்னுன்னே தெரியும். இந்த மாதிரி ஊந்துருவீங்க ஒரு சில இடத்துல. அந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே வேறு ஒழுங்காக கூட ஓட மாட்டாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ முன்னெல்லாம் ரொம்ப ஈஸியாக சின்னதாக தான் இருக்கும். இதில் ஒரே டோர் தான் கரெக்டான டோரு. அது ஒரு சிலவங்களுக்கு லக்கில் ஓப்பன் ஆகிடும், ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். குவாலிஃபை ஆகிட்டோம். நம்ம தான் இந்த வாட்டி வின்னரு, அது கன்ஃபார்ம்டு. ஓகே, வின்னர் நம்ம தான். நெக்ஸ்ட் மேட்ச்குள்ளே போயிடலாம். என்ன வரப்போகுது? அப்புறமா சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் நம்ம வினாவும். அதேமாதிரி வேறு என்னென்ன கேம்ஸ் போடலான்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லிகிட்ருக்க கேப்லேயே அப்படியே கீழெல்லாம் உளுந்து வாட்டி ஏஞ்சி ஓடிட்டுருக்கேன். ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு ஒரு செகண்டு. நம்ம அது மேலெலாம் ஏறி போயெல்லாம் குவாலிஃபை ஆகிறோம். எப்படிலாம் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போகலாம். இதுதான் 1v1ன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். 8 பேர் குவாலிஃபை ஆவாங்க. இந்த பனிக்கட்டியும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டம்லாம் சொல்ல முடியாது.
இங்கெல்லாம் ஒரு சில முறை ஸ்டக் ஆகிடும்னு உங்களால் நவரவே முடியாது. 8 பேர் தான் குவாலிஃபை. நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் பூஸ்ட்லாம் போட்டு போக முடியும். ஓகே, நம்ம இப்போ எப்படி அவங்க 2 பேர் வந்து அப்படியே நின்றுட்டாங்கன்னு யோசிப்பீங்க நீங்கள். நம்ம ஒரு புதையல் பிடிச்சோல்ல, அதில் ஒரு மாதிரி ஐஸ் கூலிங் இருக்குல்ல, அதனால நம்மளை தொடுறவங்கெல்லாம் ஐஸாக மாட்டுவாங்க. ஓகே, நம்ம எப்படியும் குவாலிஃபை ஆகிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வர போதோ தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நமக்கு பூஸ்ட் வந்து நம்ம சீக்கிரமாக போயிட்டோம். அதனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் இன்னும் கூட இந்த மேட்ச்சில் கூட ஜெயிக்க முடியும். அச்சோ, நீ ஒரு சிலவங்க லைக் பண்ணல போல், அதனால தான் நம்ம கீழே விழுந்துட்டோம். சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். போச்சு, எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே ரெட் போயிடுச்சு. எலிமினேட் ஆகிட்டோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் காரணம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக வின் ஆகிறோம். 3 ரவுண்ட்லேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் போகிறோம். கண்டிப்பாக போகணும். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஒரு ரவுண்ட் வந்துருக்கு. இது என்னென்னு இங்கே வந்து இது சேர்னால ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாட்னு ஏறி மிச்சிட்டு போகலாம். இதில் கூட கயிறு மேலே ஏற முடியும். ஆனால் அது அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை. 16 பேரில் நம்ம தான் ஃபஸ்ட்டில் போகிறோம். லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேர் லைக் பண்ணிட்டீங்க. இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரத்துலேயே முடிச்சிடலாம். ஓகே, அதேமாரி வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் போகலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நாங்கள் அதனால தான் இதே போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ன கேம் சொன்னாலும் நாங்கள் ஆடுறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ரவுண்டு வரப்போகுது? ஓகே, இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது மட்டும்தான். நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து ஈஸியாக ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கே போயிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. நெக்ஸ்ட் கேம் இதான் ஃபைனல் கேமு. இல்லை கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நம்ம இதை முடிச்சிடலாம் ஈஸியாக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்டார்டிங்கே நம்ம சூப்பராக போகிறோம். இதில் வேறு கேமரா உங்களுக்கு திருப்பத்துக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, ரோல் அச்சு. அதேமாரி இந்த இடத்துல நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ரோல் அடிக்கையில் ரொம்ப ஓரத்தில் போயிடக்கூடாது. ஓரத்தில் போனீங்கன்னா நீங்கள் ஊந்துருவீங்க. இந்த மாதிரி பறக்கையில் கூட நீங்கள் ஓரத்தில் போகக்கூடாது. அப்படியே உங்களை வெளியே தட்டி விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுத்த நினச்சிங்கன்னா அதுக்கிட்டே போகக்கூடாது. சைடில் என்ன ஒன்று மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளேயும் போயிடுங்க. இதில் லேட் பண்ணுறாதீங்க. நான் தெரியாமல் லேட் பண்ணிட்டேன். நீங்கள் சீக்கிரமாகவே குச்சிங்கன்னா கரெக்டாக போயிடலாம். இதுலேயும் நீங்கள் நல்லா குச்சிக்கிட்டே இருக்கணும். அதுவே உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, பார்த்தீங்களா, உங்களை கூட்டிகிட்டு போச்சு. யாரோ பின்னாடி தட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது வந்து இந்த குங்ஃபூலாம் கற்றுப்பாங்களே அவங்கக்கிட்ட இருக்குமே, அது மாதிரியே இல்லை. அதாவது இந்த மரக்கட்டையில் செய்வாங்களே அது. போச்சு, காற்று நம்மளை பின்னாடி தள்ளுது. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். அங்கெல்லாம் வராங்க பின்னாடி. போச்சு, விழுந்துட்டோம். செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். நம்ம ஃபைனல் கிட்ட வந்துட்டோம். யாருன்னா வெறுப்பேற்றலாமா? நீங்கள் சொன்னால் வெறுப்பேற்றலாம். ஓகே, வெறுப்பேற்றத்தான் இருக்கோம். யார் வரா? யாருன்னா வந்திருக்கணுமே. நேரத்துக்கு பின்னாடியே வருவாங்க. யாருமே வரல. அதேமாதிரி டைமிங்கும் எங்கன்னா ஓடும். எங்களை மாரி வெறுப்பேற்றலான்னு நீங்கள் பார்த்து ஒரு சில வாட்டி எலிமினேட் ஆகிடுவீங்க. டைமிங்கும் பாருங்கள், சைடில் எங்கன்னா தெரியுதான்ட்டு. ஒருத்தரும் வர மாதிரி தெரியல. அங்கே தான் இருக்காங்க எல்லோரும். ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஒரு ஆளும் வர மாதிரி தெரியல. நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னப்பா ஆளையே காணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நிற்போம்.
எங்க ரொம்ப கிட்ட கூட யாருமே வரலங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. சரி நம்ம குவாலிஃபை ஆகிடலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம தான் இந்த மேட்ச் வின்னர். ரொம்ப நன்றி. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பை கைஸ்.